இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் பேபிகார்ன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு பேபிகார்ன் எடுத்து இந்த மாதிரி குறுக்க கிராஸாக வெட்டிக்கங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிராஸாக கட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதே நீங்கள் ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம். பேபிகார்னை நான் இன்றைக்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தாங்க கட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் பேபிகார்னை ஆஃப் பாயில் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒரு கொதி விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை ஒரு அகலமான பவுலில் போட்டு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் தூவிக்கங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துக்கல. இதில் தண்ணி சேர்க்க வேண்டாங்க, அந்த பேபிகார்னில் இருக்க தண்ணியே போதும். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து பெசரி விட்டுக்கங்க. இப்போ இதிலேயே 3 டீஸ்பூன் மைதாவும் 6 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து நல்லா பெசரிக்கங்க. உங்களுக்கு இந்த மாவு பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா மட்டும் தண்ணியை தெளித்து விட்டு பிசைஞ்சுக்கங்க. மற்றபடி தண்ணி ஊற்றிடாதீங்க, எண்ணெய் குடிக்கும், அதே மாதிரி கிறிஸ்பியாக வராது. இதை அப்படியே பெசரி 10 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா அந்த காரம் உப்பெல்லாம் ஊறட்டும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பசஞ்சு வச்சுருக்கிறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நல்லா மொறுமொறுப்பாக வர்ற வரைக்கும் விட்டு 2 பக்கமும் பரட்டி விட்டு கிறிஸ்பியாக வந்தோடனே எடுத்துருங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை நீங்கள் செஞ்சு சூடாக சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.